சின்ன கிராமத்தில் ஒரு சிறிய சேவல் குஞ்சு இருந்தது. அது மிகவும் ஆர்வமுள்ளதும் சிறிய விஷயத்துக்கும் பயப்படக்கூடியதுமாக இருந்தது. ஒரு நாள் காலை சேவல் குஞ்சு பசுமையாக இருந்த புல்லில் நடந்து செல்லும்போது பெரிய மாம்பழ மரத்திற்கு கீழே அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. திடீரென்று டப் என்று ஒரு பழம் அதன் தலையில் விழுந்தது. அது மிகவும் பயந்து, ஐயோ, வானம் விழுகிறது, இதை அரசரிடம் சொல்ல வேண்டும் என்று ஓட ஆரம்பித்தது. வழியில் செல்லும்போது அது ஒரு வாத்தை சந்தித்தது. என்ன சேவல் குஞ்சு, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஐயோ, வானம் விழுகிறது, இதை ராஜாவிடம் சொல்லணும். என்ன, வானம் விழுதா? நானும் கூட வாரேன். அவர்கள் இருவரும் ஓடிக்கொண்டிருக்கும்போது முயல் அவர்களை பார்த்து, என்ன ஜோடி ஓட்டம், என்ன நடக்குது? வானம் விழுகிறது, அரசரிடம் சொல்லணும். அப்படியா, நானும் வாரேன். அவர்கள் மூவரும் ஓடிக்கொண்டிருக்கும்போது கிளி, என்ன பிரச்சனை, ஏன் ஓடுறீங்க? வானம் விழுது, நாங்கள் அரசரிடம் சொல்லப் போகிறோம். நானும் வருவேன் என்று கிளியும் கூறியது. அவர்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு சிவப்பு நிற நரி அவர்களை பார்த்தது. எங்கே ஓடிக்கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டது. சேவல் குஞ்சு, வானம் விழுகிறது, அரசரிடம் சொல்லணும். அச்சச்சோ, ராஜாவின் அரண்மனை வரைக்கும் நீண்டதொரு வழி இருக்கிறது. நீங்கள் முதலில் என் வீட்டிற்கு வாருங்கள். ஓய்வு எடுத்துவிட்டு பின்னர் அரசரிடம் செல்வோம். அவர்கள் அனைவரும் நரியின் பேச்சை நம்பி அதன் வீட்டிற்குச் சென்றார்கள். நரி அவர்களை தன் குகைக்குள் அழைத்தது. இங்குதான் நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி அதை சிறு சிறு அறைகளில் அடைக்கத் தொடங்கியது. சேவல் குஞ்சு மிகவும் அறிவாளியாக இருந்தது. அது சந்தேகப்பட்டு மற்றவர்களை தப்பிக்கச் சொல்லி விரைவாக குகையில் இருந்து வெளியே ஓட சொல்லியது. அதன் மிதமான அறிவாலும் வேகமான செயலாலும் அனைவரும் நரியின் கபடத்திலிருந்து தப்பினர். அவர்கள் ஓடிக்கொண்டு சென்று அரசரின் அரண்மனைக்கு சென்றனர். அவர்கள் அனைவரும் வானம் விழுகிறது என்று கூச்சலிட்டனர். அரசர் சிரித்துக்கொண்டு, அது ஒரு பழம்தான் விழுந்தது, வானம் விழவில்ல, பயப்படாதீர்கள் என்று அனைவரையும் சமாதானப்படுத்தினார். கற்றல்: எதையும் சரியாக ஆராயாமல் பயப்படக்கூடாது. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க.